1912ஆம் ஆண்டு உலகின் மிகப்பெரிய மற்றும் சௌகரியமான கப்பல் டைட்டானிக் உருவானது. அது ஒரு கப்பல் மட்டுமல்ல, ஒரு மிதக்கும் அரண்மனை. இதை கடலும் மூழ்கடிக்க முடியாது என்று மனிதன் நம்பினான். ஏப்ரல் 10, 1912 இங்கிலாந்தின் சவுத்தாம்ப்டனிலிருந்து அமெரிக்கா நோக்கி பயணம் தொடங்கியது. 2200க்கும் மேற்பட்ட பயணிகள் கனவுகளும் நம்பிக்கைகளும் கொண்டு அந்த கப்பலில் ஏறினர். கப்பலுக்குள் இசை, விருந்து, சிரிப்பு. பணக்காரர்கள் ஆடம்பரத்தில் மூழ்கினர். அந்த நேரத்தில் ஆபத்து அருகில் வந்து கொண்டிருந்தது என்பதை யாரும் உணரவில்லை. பயணத்தின் நடுவில் பல ஐஸ்பர்க் எச்சரிக்கைகள் வந்தன. ஆனால் அவை பெரிதாக எடுத்துக்கொள்ளப்படவில்லை. வேகமும் பெருமையும் பாதுகாப்பை விட மேலானதாகிவிட்டது. ஏப்ரல் 14 இரவு. கடல் அமைதியாக இருந்தது. ஆனால் அது ஒரு மாயை. திடீரென முன்பாக ஒரு பெரிய ஐஸ்பர்க் தோன்றியது. சில வினாடிகளில் டைட்டானிக் அந்த ஐஸ்பர்க் மீது மோதிவிட்டது. அந்த சிறிய மோதல் ஒரு பெரிய பேரழிவின் தொடக்கமானது. கப்பலுக்குள் பதட்டம் பரவியது. உயிர்காக்கும் படகுகள் போதவில்லை. பெண்கள் மற்றும் குழந்தைகள் முதலில் என்ற குரல்கள் முழங்கின. குளிர்ந்த கடலில் மக்கள் உயிர் பிழைக்க போராடினர். இருள், குளிர், பயம் அனைத்தும் ஒன்றாக சேர்ந்தது. பலர் அந்த இரவில் உயிரிழந்தனர். ஏப்ரல் 15 காலை டைட்டானிக் முழுமையாக கடலுக்குள் மறைந்தது. 1500க்கும் மேற்பட்ட உயிர்கள் வரலாற்றில் ஒரு கண்ணீரான அத்தியாயமாக மாறின. டைட்டானிக் ஒரு விபத்து மட்டுமல்ல, அது மனித அகம்பாவத்தின் பாடம். இயற்கைக்கு முன் மனிதன் எப்போதும் சிறியவன்தான். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மேலும் உண்மையான வரலாற்று கதைகளுக்கு எங்களை பின்தொடருங்கள்.